எங்களுக்கு போன முறையும் ஒரு தரம் வந்து ஒன்றும் செய்திடல. இந்த முறை தான் வந்து நாங்கள் இதில் கண்டாப்புல இந்த கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு உதவியை செய்திருக்காங்க. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருக்கு இப்படி பிள்ளைகள் இருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த பிஸ்கெட் தந்த உதவிக்காக நன்றி சொல்லுவோம். தனி வீடு இது மட்டும்தான். நிலையிலே நமக்கு மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான உணவு கொண்டு தந்த திருவாளர் அமானி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி எங்கள் சங்கரா சார்பாகவும் எங்கள் மக்கள் சாராகவும் வட்டார உறுப்பினர் சாராகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில்லூர் கிராமத்தில் இருக்கிற மக்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறதுக்காக எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கௌரவர் ரிஷாட் பதீன் அவருடைய படிப்புரைக்கு அமைவாக எங்களுடைய கட்சியுடைய முக்கியஸ்தரும் எங்களுடைய சமாதான தூதுவருமாகிய ஷேக் அமானி அவர்கள் இன்றைய தினம் 12 மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய தீவு பகுதியிலே நாங்கள் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய அமைச்சருடைய படிப்புரைக்கு அமைவாக முதற்கட்டமாக எங்களுடைய மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த அத்தியாவசிய பொருட்களை முதற்கட்டமாக நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற மக்களுக்குரிய அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற சில பொருட்களை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலே எங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கௌரவ ரிஷாட் பதீன் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார். உங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கு அவர் வருகின்ற போது அதிகமாக எங்களுடைய நிவாரணப் பணிகளை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே இன்றைய தினம் இந்த மக்களுக்குரிய நிவாரணப் பணிகள் எங்களுடைய ஷேக் அமானி அவர்களால் கையெழுக்கப்படுகிறது. உங்களுக்கு அறிவுறும் யார் அங்கே 2 பிள்ளை அங்கே நிற்கிறாங்க கொடுங்க. நாங்கள் வந்துட்டு இருக்கிறது இப்போ வந்துட்டு ரொம்பவுமே இக்கட்டான நிலைமை. நாங்கள் மட்டும் இல்லை, நாடே வந்துட்டு பெரிய ஒரு இக்கட்டில் இருக்குது. அதில் எங்களில் வந்துட்டு எங்களை பார்த்து எங்களோட முன்னாள் அமைச்சர் வந்துட்டு எங்களுக்காக ரிஷாட் மினிஸ்டர் வந்து இந்த உணவு பொதிகளை தந்ததுக்கு அவங்களுக்கு மனசார ஜசாக்குல்லா ஹைரா சொல்லிக் கொள்கிறேன். இந்நேரத்தில் அவங்களுக்கு இறைவன் இன்னும் நிறைய ரஹ்மத்துகளையும் சதவத்து ஜாரியான்ற அந்த நன்மையும் அவங்க நிறைய கொடுக்கணும். அவங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவங்க வாஜிபாக்கி இருக்கணும். எங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டமான இதில் இன மத மொழி பேதம் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்துட்டு எப்பயுமே இன்றைக்கின்று இல்லை. எனக்கு அறிவு தெரிஞ்ச நான் 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளையில இருந்தே அவர் கூட பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருந்திருக்கு. நிறைய நான் அவரோட சேவைகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த சேவைகளில் வெள்ளம் அனர்த்தம் இப்படியான எந்த ஒரு திட்டம் வருதோ அதில் அவங்க முன்னுக்கு நின்றதாக நிறைய பார்த்துருக்கேன். அதில் ஒரு கட்டமாக இந்த ஒரு சேவையும் அவர் செய்கிறதுக்கு அவருக்கு ஜஸாக்குல்லா ஹைரா. அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தடுக்குனாலும் சொல்றதுக்கு வார்த்தைகள் வரதில்லை. ஆனால் அவர் செய்கிற சேவை வார்த்தையால் வர்ணிக்கப்பட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்குது ஜஸாக்குல்லா ஹைரா. அருள்கொண்டு நான் ஸ்கூலில் மாற்றி அதில் நாங்கள் 209 குடும்பம் ஒரு இடம்பெயர்ந்து வெள்ளத்தினால் இருக்கிறோம். இது சாதி வாழ்ந்து மிக்க சாதி சரணம் கீழே தற்காலிகமாக அவசர கட்டமாக வந்து கொள்ள இயலாது. சேமா அன்புராஜி அவர்கள் ஞான்ராஜி அவர்களையும் அவருடைய சில குழுந்தைகளை சேர்த்து அவரால் முடிஞ்ச இந்த பொருட்களை கொடுத்துருக்காங்க இந்த மக்களுக்கு. அது ரொம்ப நன்றி. இந்த ஏற்பாடு செஞ்சது ரொம்ப நன்றி. Aharin Nagitin YouTube Avakashi Top News Samaga